ஹாய் மக்களே, வணக்கம். வணக்கம் மக்களே. ஓட்பா டிவிக்கு விசில் சின்னம். விசில் சின்னத்தில் வாக்களிங்க, விஜயை தேர்ந்தெடுங்க, அவரை சிஎம் ஆக்குங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. விஜயை சிஎம் ஆக்குறதும் ஆக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது மக்களே. விசில் பார், ஓட் பார் விசில், விசில் பார் மக்கள் சின்னம். மக்களே, இப்போ விஜய் வந்துட்டு கம்மியாக தான் கேம்பெயின் வராது. ஸோ அதனால் வந்துட்டு அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை, ஸ்டார் இல்லை, பெரிய ஸ்டார் ஆகிட்டார். இப்போ சினிமாலையும் சரி, அரசியலும் சரி, பிக் ஸ்டார் ஆகிட்டாரா. மற்ற கட்சி தலைவங்க யாருக்குமே இந்த மாதிரி அடித்து பிடிச்சலாம் எதுவுமே வரலை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நேற்று நேற்று நடந்த காரைக்குடி பிரச்சாரம். ஸோ வந்து இது வந்து திடீர்னு பிளான் பண்ணது தான். எல்லாமே வந்து இப்போது திருநெல்வேலி, நெல்லை மாவட்டத்துக்கும் தூத்துக்குடிக்கும், இந்த நெல்லை மாவட்டத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு போகிற வழியில் தூத்துக்குடி வழியாக போகும்போது புணரி நீங்களே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம். ஸோ கட்டுக்கடங்காத கூட்டம் தான் வரும். பட் இதே தான் நான் போன வழியாக சொன்னேன், கரூர் நிகழ்ச்சி மாதிரி நடந்துடக்கூடாது. ஏன்னா கரூர் மாதிரி நடந்துச்சுன்னா மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பிரச்சனை வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வருத்தமாயிடுவார் விஜய். ஸோ மக்களே வந்து புரிஞ்சு நடந்துக்குங்க. எத்தனை வீடியோவில் சொன்னாலும் திருப்பி திருப்பி அதே தான். அவரை வந்து பாதுகாப்பாக போகிற வரைக்கும் நின்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா பெட்டர். அவரை நெருங்கி நெருங்கி வந்தீங்கன்னா அவருக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நல்லது செய்யலான்னு மக்கள் வரும்போது, நல்லது செய்கிற ஆட்கள் கூட தான் மக்கள் கூடுவாங்க. கெட்டது செய்யறவங்க கூட எவனும் இருக்க மாட்டான். 10 பேர் தான் இருப்பான். ஆனால் நல்லது செய்ய வர ஆட்களுக்கு, மக்களுக்கு நல்லது செய்ய வரேன், அரசியல் நல்லது செய்ய வரேன் அப்படின்ட்டு வர ஆட்களுக்கு மட்டும்தான் 10 லட்சம் இல்லை 10 கோடி பேர் சேருவான். ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி 8.5 கோடி. ஸோ ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. தோராயமாக ஒரு 8 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு, ஒரு வாரமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோ ஸ்ட்ரென்த்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிக்கும். ஸோ இந்த விஷயத்த இந்த டயத்தில் வந்து எலெக்ஷன் வரும்போது அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான அன்பு விஜய்க்கு மக்கள் கொட்டுறாங்க, ஆர்வத்தில் கொட்டுறாங்க. ஸோ 1,00,000 பேர் போடுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 10,000 பேர் விஜய் பிடிக்காத ஆளுங்க இருப்பாங்க. ஸோ சூழ்ச்சி பண்ணுறதுக்கு வந்து வழிகள் உண்டு. அதனால் வந்துட்டு அவருக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அடுத்த கரூர் பிரச்சனை வராமல் பார்க்கணும். மறுபடியும் பிரச்சனை வந்து மறுபடியும் அமுக்க ஆரம்பித்தோன்னா விஜய் காலியாகிடுவார். ஸோ அதனால் வந்துட்டு மக்கள்கிட்ட தான் இருக்குது. நமக்காக தான் இறங்கி வர்றாரு. மக்களுக்காக நல்லது செய்கிறதுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு விஜய் உறுதியாக சொல்லிட்டு வந்திருக்காரு. எதுக்காக மக்கள் இதே சொல்லந்தே நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னா, டிவிகே தலைவர் விஜய் வந்து மக்கள் தலைவன் ஆகிட்டார். இப்போ மக்கள் விரும்பும் தலைவனாட்டு. ஒரு டயத்தில் எம்ஜிஆர் இருந்தார், இப்போ விஜய் இருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் மேலே மேலே படிக்கட்டு மேலே ஏறி போய் மக்களுக்கு நல்லது பார்க்கணும். ஸோ சர்றன்னு கீழே இறக்கக்கூடாது. மக்கள் கையில் தான் இருக்குது. மக்களே, அன்பான மக்களே, அவர் சொல்கிற மாதிரி நண்பன் நண்பீஸ் எல்லாமே அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து ஸோ விஜய் எனக்கு ஓட்டு போட்டு அவரை தூக்கி சிஎம் உட்கார வைங்க, அவர் நம்மளை பார்த்துப்பார். நேற்று காரைக்குடி மீட்டிங். ஸோ இது வந்து திடீர் பிளான் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் அந்த நியூஸ் எந்த நியூஸ் வந்தாலும் கண்டிப்பாக வந்து நியூஸ் போயிட்டே தான் இருக்கும். யாரும் வந்து நம்ம டிவிக்கு ஆஃபீஸில் உட்காந்து யாரும் நியூஸ் கேட்கல. ஸோ அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க, அது பிரகாரம் தான் இது பிளான் போயிட்டுருக்கோம். அவங்க இருக்கிற உயர்மட்ட தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் விஜய் எங்கே போகிறாரு, எங்கே வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள விஜய் சொல்லி தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இது முடிவு பண்ணுறது வந்து தலைமை விஜய் தான் முடிவு பண்ணுவார். ஸோ கடலூர் மீட்டிங் தான் நெய்வேலியில் முடிச்சு, நெல்லையில் முடிச்சுட்டு தூத்துக்குடியில் ரோட் ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே மறுநாளே கடலூர் பிளான் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா பிளான் இல்லைன்ட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஒரு நாள் கேப் போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது காரைக்குடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ காரைக்குடி முடிச்சுட்டு மறுநாள் இன்னைக்கு சொன்னோம். பட் நைட் பார்த்தோமா நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கடலூர் பிரச்சனை, நிர்வாக பிரச்சனைனால கடலூர் மீட்டிங் ரத்து, மறுபடியும் டேட் அறிவிக்கப்படும். என்ன கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குன்னே தெரியல. மற்றவங்களாம் வந்து பிளான் பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு பிளான் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், மற்ற சின்ன சின்ன கட்சிகள் ஆகட்டும், ஒட்டுண்ணி கட்சிகள் எல்லாமே காசு வாங்குற கட்சி, இவங்க எல்லார்ட்டுமே ஆகட்டும் டக்கு டக்குன்னு மீட்டிங் போகிறாங்க, பேசுகிறாங்க. இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் நேற்று எடப்பாடி காஞ்சிபுரம் பேசுனாரு, ஸ்டாலின் தஞ்சாவூரில் பேசுனாரு, சும்மா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எங்கேயா பேசிட்டே இருக்காங்க. என்ன அவங்க எல்லாமே பேசுனதை தான் பேசி அடுத்து தள்ளுவாங்க. ஒன்றுமே கிடையாது, பழசையே தான் பேசி கிடப்பேன். நான் உன்னை திட்டுறேன், நீ என்ன திட்டு, இதே தான் பேசி கிடப்பேன். இடையில லைட்டாக தொட்டு பாரு விஜய். விஜய் பற்றி எடப்பாடி தொட்டுக்கிறாரு. ஒரு பிரச்சனை வந்து ஏன் விஜய்ன்னு சொல்லு, என்ன பையன் உனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது. எடப்பாடிக்கு வந்து கரூரில் செத்த 40-43 பேர் வந்து சின்ன பிரச்சனை. எவ்வளோ பெரிய பிரச்சனை, சிபிஐ வரைக்கும் போயிருக்கு. எவ்வளோ மன உளைச்சல், மக்கள் எவ்வளோ அந்த செத்து போன குடும்பத்துலேருந்து எவ்வளோ பேர் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. எடப்பாடி இருக்காரு, எடப்பாடி மீட்டிங்கில் வந்து செத்துட்டாரு. எடப்பாடி
எடப்பாடி ஒரு பிரச்சனை, அவங்க எடப்பாடி சொந்தக்காரன் செத்துட்டான்னு இருந்தாலும் சும்மா இருப்பானா? இல்லை ஸ்டாலினோட சொந்தக்காரன் செத்துட்டானே இருந்தாலும் சும்மா இருப்பானா? ஸோ அதனால வந்துட்டு மனிதாபமே இல்லை, மனசாட்சி எவனுக்குமே இல்லை. விஜய் எதுக்கே வராது, அந்த எதுக்கு வராது? மக்களுக்கு நல்லது பண்ணத வர. நீங்க 2 பேருமே திருட்டு பயலுங்க. ஏடிஎம்கேவும் சரி, டிஎம்கேவும் சரி, 2 பேருமே திருட்டு பசங்க. ஊழல்வாதிங்க 2 பேருமே. மாத்தி மாத்தி நல்ல மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வந்து எடப்பாடி நேற்று ஒரு காஞ்சிபுரம் மீட்டிங் என்ன சொல்றாருன்னா, 72 நாள் ஒருத்தர் ஓடி போயிட்டாரு. அது ஒரு சின்ன பிரச்சனையை ஓடி போய் ஒழிஞ்சிட்டாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணணும்னா, எத்தனை முறை ஜெயிலுக்கு போகணும்? நீ மைத்துக்கு போன ஜெயிலுக்கு. நீ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் யாருக்குமே தெரியாது. எடப்பாடி எங்க இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. சசிகலாவோட கூவத்தூர்ல கூத்தடிச்சுட்டு அங்கேருந்து அப்புறம் சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது தெரிஞ்சு அதுக்கப்புறமா உன்னை வந்து ஒரு பதவியில் டம்மி பீஸாக உட்கார வச்சுட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் இருந்தது, அவராவது பரவாயில்ல. நீ வந்து டம்மி பீஸு துரோகி. நம்பர் 1 துரோகி யாருன்னா எடப்பாடி தான். ஏடிஎம்கேல நம்பர் 1 துரோகினா எடப்பாடி தான். ஸோ அதனால வந்து சசிகலா துரோகியா, ஜெயலலிதாவுக்கு துரோகியா இருந்தாலும் ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. நல்லவனா தான் நீ கட்சி கொடுக்க வேண்டியது என்ன? கட்சி கொடுக்கவாமா, நீங்கள் தான் கொடுத்துட்டு போனீங்க. நீங்கள் வர வரைக்கும் நான் பார்த்துக்க சொன்னேன், சிஎம்மா இருந்தேன். நீங்கள் வந்துட்டீங்க, கட்சி வந்து இந்த நிலைமையில ஆயிடுச்சு. ஸோ டிஎம்கே வந்துட்டாங்க, நம்ம கட்சி பாதாளத்தில் இருக்குது, எதிர்கட்சியாக இருக்குது. ஸோ முன்னாடி கொண்டு வரணும்னா பிளான் பண்ணி உட்காந்து பிளான் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு நல்லவன் வந்தால் கொடுத்துருவோம். நீ அந்த பொம்பளையே வர வேணான்ட்ட. அப்போ எவ்வளோ பேர் துரோகி? இவர் பேசுகிறார், ஒரு பிரச்சனை வந்துச்சு 72 நாள் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு. பின்ன ஓடி போக என்ன பண்ணுவாங்க? வாங்கடா வாங்கடா வாங்கடா, சினிமாவாது. சினிமாவில் 70 பேர் அடிப்பார், 7 பேர் ஓடி ஒழிஞ்சினாரு. ரியல் வேற, ரியல் வேற. நீங்கள் ரியல்லையும் ரியலாக தான் இருக்கீங்க, ரியல்லையும் ரியலாக தான் இருக்கீங்க. சினிமாலாம் பொய்யான விஷயத்தை தான் பேசுகிறாரு எடப்பாடி. ரியல்லையும் வந்து மக்களுக்கு பொய்யான தகவலை தான் பரப்பிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் புராணம், ஸ்டாலின் என்னன்னா எடப்பாடி புராணம். 2 பேருமே இதே திருப்பி 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 பேசி போர் அடிக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், 2 பேருமே திருப்பி 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 போர் அடிச்சு சாவடிக்கிறாங்க. ஒரு விஷயமும் கிடையாது. இவன் உள்ள அவன் சொல்கிறான், அவன் உள்ள இவன் சொல்கிறான், அவ்வளோதானே கண்டி. மற்றபடி தெளிவான விஷயங்கள் எவனுமே பேசல. மக்களுக்கு இது கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னா, இருந்தாலும் கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்கிறான், இருந்தாலும் நான் 10,000 கொடுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தானே. நீ அக்கௌண்ட்டில் பணத்தை போடுற, நீ வந்துட்டு கூப்பனை தர, ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஊழல் தான். யார் இல்லைன்னா நீ கூட 10,000 தரும்போது பேங்க் உனக்கு கமிஷன் கொடுப்பான், நீ கூப்பன் கொடுக்கும்போது உனக்கு கமிஷன் கொடுப்பான். 2 பேருமே ஊழல் தானே, எவனும் நல்ல முடியாது. மக்களே, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே ஊழல் தான். சரி, எதை பற்றி பேச வந்து இவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ விஜய் பற்றி பேசணும்னா, ஸோ அதாங்க, நெல்லை முடிச்சுட்டு தூத்துக்குடி ரோட் ஷோ பண்ணிவிட்டு ஸோ மறுநாளே கடலூர் சொன்னாங்க, கடலூர் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா காரைக்குடி மீட்டிங். ஸோ மீட்டிங்க்கு வந்தாங்க. வர வழி எப்போதும் போல் செம்ம க்ரௌட், எப்போதும் போல் செம்ம க்ரௌடு காரைக்குடியில். இது பிளான் வந்து பக்கா பிளான்லாம் போடல. அங்கங்கே தடுப்பு சுவர் நிற்பாட்டாங்க. இடையில் நின்று விஜய் பேசுகிற மாதிரி மேலே டாப் கூட போடல. ஸோ நின்று அப்படியே பேசுகிற மாதிரி அடிக்கிற வெயிலில் நம்மளாலே உட்கார முடியாது. விஜய் வந்து ஜாலியாக ஷூட்டிங் போயிட்டு ஜாலியாக சொகுசாக இருந்தாலும் அவர் மக்களுக்காக இறங்கி இப்போ அவரும் வெயில் பழகிட்டார். ஷூட்டிங்கில் வெயில் அடிக்கும் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த அளவுக்குலாம் கிடையாது. இந்த அளவுக்கு க்ரௌடு என்ன நெல்லையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் வேர்த்துடுச்சு. ஏன்னா மேலே தகர ஷீட்டு, வெயில் அப்படி இறங்கும். நோ ஏசி நோ ஃபேனு. ஸோ அதனால் இறங்கி குளிச்சுட்டா போல, குளிச்சுட்டா மீட்டிங்கே பேசினப்பல அந்த கசகசன்னு இந்த மீட்டிங்கில் வந்து அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது. பிரெயின் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும். அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்காது. ஸோ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பிரேக் அவுட் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயத்த கண்டினியூ பேச முடியும். ஏன்னா இரிட்டேட்டிங், வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும், வெயில் அனல் அடிக்கும், ஒரு பேசுறதுக்கு ஒரு ஃபீலாக இருக்காது, அன்ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் மக்களே அன்பு கொட்டுறீங்க விஜய் மேலே, நான் இல்லைன்னே சொல்லலை. அது வந்து அந்த அன்பு வந்து பிரச்சனையில் முடியக்கூடாது. நேற்று பார்த்தீங்கன்னா கேபு போயிட்டே இருக்கு, ஒருத்தன் ஓடி போய் மேலே ஏறுறான். ஸோ நேற்று நியூஸ் திருமாவளவன் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண வராது திருமாவளவன், ஒரு லீடர், கட்சி லீடர். ஸோ அதனால் அது கேட்கணும், கீழே நின்று கேட்கணும். இந்த ஓடி போய் வேன் மேலே ஏறி ஒரு அவருக்கு பாதுகாப்பே கிடையாது பாவம். ஒரு ஒரு கேண்டிடேட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ண போயிருக்கு. ஏன்னா அவரே எம்எல்ஏ நிற்கல, அது வேற விஷயம், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் ஏறி போய் அவரை டார்ச்சர் பண்ணி அவர் ஜீப் மேலே ஏறி போய் டார்ச்சர் பண்ண ஒரே அடி பலால்னு விட்டார். அப்போ போன கீழே அப்படின்ட்டாரு. ஸோ அவர் மைக்கில் கொடுத்து சொல்றாரு, நல்ல விஷயம் தான். ஸோ கீழே போக வேண்டியதானே. பார்த்தா கேட்டால் சரக்கில் இருந்தேன்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ, அவர் சரக்கில் இருந்தால் அந்த தொண்டர்கள் வந்து சரக்கில் இருந்தாங்களேன்னு தெரியல. அதுவும் ஒரு அன்பு தான், ஆனால் வெறித்தனமான அன்பு. ஏறி அவரை டிஸ்டர்ப் பண்ணி மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஜய் வராரு, நான் வேணாம் சொல்லலை, பாருங்க, வேணாம் சொல்லலை. அவர் வர்றதே வந்து மக்கள் பணி செய்யறதுக்காக தான் வராரு.
ரோட்ல கூட வர மாட்டேங்க. எப்போதும் போல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எப்போதும் போல பைக்ல சர்றா வந்தா ஒருத்தன் கீழே விழுறான். நல்ல வீடியோ போயிட்டு சுற்றி சுற்றி 360 கேமரா மாதிரி எல்லா பக்கமும் கேமரா இருக்கு. லைவா வீடியோ போயிட்டு இருக்கு. ஒருத்த பின்னாடி வந்து டமால்னு வந்து 2 பேரும் உருளுறாங்க. ஸோ வந்து டிவியில் நியூஸ் என்ன பரப்புறாங்க, தொண்டர்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணி வரும்போது கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. அதை கூட கண்டுக்காம போறாரு விஜய். அவர் விஜய் முன்னாடி ஹாய் பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாய் பாய் சொல்லிட்டு கைது விட்டு அவர் ஓட்டு கேட்க தான் வராரு. ஸோ மக்களுக்காக எப்பவுமே அம்பேத்கர் சொன்ன மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா உனக்கு பவர் வேணும். நீ வெறும் தனி மனுஷன் வந்து உன்னால வந்து நல்லது பண்ண முடியாது. உன்னை பண்ண விட மாட்டாங்க. அம்பேத்கர் சொன்னது ரூல்ஸ் பிரகாரம், ஐ மீன் அவர் படிச்சு நான் கேள்விப்பட்ட பிரகாரம் மக்களுக்கு நீ நல்லது பண்ணணும்னா கண்டிப்பா உனக்கு பவர் வேணும். அந்த பவருக்காகத்தான் விஜய் வர்றார். அவர் நல்லது பண்ண நேரம் நார்மலா மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு வச்சு அங்கங்க நல்லது பண்ணிட்டு இருந்தாங்க. அவரே ஸ்ட்ரெயிட்டா இறங்கி எக்ஸாம் முடிஞ்சதும் 10th 12th கூப்பிட்டு யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையானதை செய்கிறார். ஸோ வைர மோதிரம் மட்டும் தங்க மோதிரம் மட்டும் விசிட் பண்ணி எல்லாரையும் வர வச்சு சாப்பாடு போட்டு வயிறாக சாப்பாடு போட்டு அவர் அன்பை வெளிப்படுத்துறாரு. அவ்வளோ செலவு பண்ணுறாரு. சான்ஸே இல்லை. ஸோ அந்த நல்ல மனசும் பாராட்டக்கூடிய மனசு தான். அவர் தனிப்பட்ட விஷயத்துல பண்ணாமல் மக்களை கூப்பிட்டு பண்ணுறாரு. ஸோ இப்போ எல்லாருக்கும் நான் பண்ணணும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வராது. சிஎம் கேண்டிடேட்டாக தேடி வராது. ஸோ அதை மக்கள் புரிஞ்சிக்காம புரிஞ்சிக்கிறாங்க. பட் அந்த அன்பு வந்து நேரடியாக ஓட்டில் தான் காட்டணும். இந்த இளைஞர்கள் அதை புரிஞ்சிக்காம அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கு. ஆல்ரெடி பிரச்சனை தான் கரூர் பிரச்சனை இன்னும் ஓடிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி கரூர் பிரச்சனை ஆகக்கூடாது. மக்கள் கையில் தான் இருக்கு. விஜய் வராருன்னா ஓடி போய் பாருங்க, நல்ல விஷயம். ஸோ மறுபடியும் காரைக்குடியில் செம்ம கூட்டம். ஒரு ஜங்ஷன் இடம் வச்சுருந்தாங்க. 4 மூல கட்டிங்கில் 3 சைடில் நிற்கிறாங்க. ஒரு சைடு மட்டும் தான் பிளாங்க் ஆச்சு. அது விஜய் வேன் வர்றது போகிறதுக்காக தான் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ போலீஸும் நல்லா பாதுகாப்பு போட்டாங்க. கொஞ்சம் தூரம் வந்து மக்கள் அந்த பைக்கில் அடிப்படுறதுனால எல்லாமே டிவியில் பார்த்து பைக்கில் அடிப்படுறாங்க. எப்போதும் போல் சிஎம் போகிற மாதிரி இவருக்கு கேப் வந்து சென்டராக வர மாதிரி 2 ஜீப்பும் முன்னாடி 2 ஜீப்பு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகரிக்குது விஜய்க்கு. ஏன்னா பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. எங்கே போனாலும் எந்த ரோட் ஷோ போயிட்டே இருந்தாலும் டம்மு டம்னு கீழே விடுறானுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பைக்கில் வந்து கீழே ஒன்று அடிப்பட்டாங்க. அவருக்கு மைனஸாகவே இருக்குது. எடப்பாடிக்கு மக்கள் கீழே விழுந்துட்டாங்க, ஸ்டாலின் மக்கள் கீழே விழுந்து அடிப்பட்டாங்கன்னு ஒரு நியூஸ் கூட வரல. அவர் அது மாதிரி இறங்கி வர்றதுக்கு காட்டவே மாட்டேங்கிறாங்க. எங்கே ஏறாங்க வராங்க போகிறாங்க தெரியல. திடீர்னு பார்த்தா மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அவ்வளோதான், எடிட் பண்ணி மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அவ்வளோதான். கண்டி விஜய்க்கு மட்டும்தான் ஸ்டார்டிங் வீட்டில் இருந்து ஏர்போர்ட்ல இருந்து அவர் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வர வரைக்கும் நியூஸாக போட்டுருக்காங்க. ஸோ அதனால் மக்களோட அன்பு நிறையவே இருக்குது. அதை நான் 23ஆம் தேதி விசில் சின்னத்தில் அமைக்கி அவரோட அன்பு, உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க, அவரை சிஎம் ஆக்குங்க. அவ்வளோதான் அவர் எதிர்பார்க்குறது. சிம்பிள். நீங்கள் அவர் நல்லது பண்ணிட்டீங்கன்னா அவர் திருப்பி பல மடங்கு நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவார். ஸோ மக்களை காரைக்குடியில் பயங்கர கூட்டம். பட் அவ்வளோ கூட்டத்தில் மிதந்து வந்து நின்று ஒரு வார்த்தை கூட பேச கேட்டால் டைம் ஆகிடுச்சு. யாரோ ஒருத்தர் மைக்கில் அறிவிக்கிறாரு. ஸோ மக்களே ரூல்ஸ் பிரகாரம் டைம் கொடுத்தாங்க. தேர்தல் இதில் வந்து டைம் கொடுத்தாங்க ஆஃபீஸில். ஸோ அந்த டைம் முடிஞ்சிருச்சு. விஜய் வந்து பேச மாட்டார், தலைவர் வந்து பேச மாட்டார். அவருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. எல்லாரும் கலைஞ்சு போங்க. அதுக்கடா மக்கள் நின்னாங்க. அடிச்சு பிடிச்சி வெயிலில் வந்து விஜய் என்ன பேச போறாரு. ஸோ இன்க்ளூடிங் நானும் தான். சரி என்ன பேசுறாரு நம்ம டிவியில் பார்ப்போம், யூடியூப்பில் பார்ப்போம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பார்த்தா அடிச்சு பிடிச்சி இதுக்கு இடையில சைக்கிள் வர ஓட்டிட்டு வர்றாரு. தலைவர் இன்ட்ரெஸ்டோட சைக்கிள் ஓட்டுற நல்ல விஷயம்தான். பட் மக்களே, தலைவரே தலைவரே, இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ நேற்று தப்பி சைக்கிள் ஓட்டிட்டு வந்தீங்க. யாராச்சும் ஒருத்தர் தள்ளி அன்பால தான் எல்லாம் நெருங்கி வந்து மாலை போடுறாங்க. பாடி கார்டு கொஞ்சம் தான் உங்களை பாதுகாக்க முடியும். ஓரளவுக்கு தான் பாதுகாக்க முடியும். 100 பேர் உங்களுக்கு பாடி கார்டு இல்லை. ஒருத்தர் இருந்தார், 2 பேர் ஆனாங்க. இப்போ 4-5 பேர் வராங்க. அவ்வளோதான் தலைவரே, புரிஞ்சுக்குங்க. ஸோ வந்துட்டு திடீர்னு கீழே உள்ள போனார். கீழே விழுந்து மேலே ஆளுங்க வந்து விஜய்க்கு அடிப்பட்டா என்ன ஆகும்? தலைவனுக்கு அடிப்பட்டா கட்சி என்ன ஆகிறது? கஷ்டம். ஸோ தலைவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறார். விஜய் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறார். இது மிகப்பெரிய தவறு தான் நான் நினைக்கிறேன். வாங்க, கேப்லேயே வாங்க, உங்களோட படைபலத்தோடு வாங்க, மக்களுக்கு டாக் பண்ணுங்கள், பேசுங்க, நல்லது பண்ணுறது நினைக்கிறேன் நீங்கள். ஸோ சேஃப்டியாக இருக்கணும், சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வரணும். இதுதான் என்னோட விருப்பம், மக்களோட விருப்பம். எனக்கு தெரிஞ்சு அவங்க தொண்டர்களோட விருப்பமாக இருக்கும். பொதுமக்கள் வந்துட்டு பார்க்க ஆர்வத்தோடு வருவாங்க. மேலே விழுது. உங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ பிரச்சனை வராமல் விஜய் பார்த்துக்கணும். காரைக்குடி மீட்டிங் வந்து சப்புன்னு போயிடுச்சு.
அவ்வளோ அவ்வளோ அடித்து பிடிச்சி வந்து என்ன பேச போகிறேன் என்ன பேச போகிறேன்னு ஒன்றுமே இல்லை. கேட்டால் டைம் காரணத்தை காட்டி ரூல்ஸ் பிரகாரம் போயிட்டாரு. ஒரே ஒரு சைக்கிளை முடிச்சிட்டாரு. பையன்னாரு எப்படின்னாரு 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 முடிஞ்சு. ஸோ ஓட் ஃபார் டிவிக்கு விசில் சின்னம். சைக்கிளை முடிச்சிட்டாரு, மெத்தட் ஆக்டிங்கில் முடிச்சிட்டாரு. அவரோட முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோ வீட்டிலேருந்து கிளம்பி அவ்வளோ செலவு பண்ணி ஃப்ளைட்டில் வந்து மக்களை கடந்து சைக்கிள் ஓட்டி நேராக வந்து அந்த லொக்கேஷனை வந்து பேசுகிற லொக்கேஷனை வந்துட்டு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அட்வான்ஸாக போய் அங்கே நின்று பேசியிருக்கலாம். எப்போதும் போல தான் சீக்கிரமாக கிளம்பி கரூர் மீட்டிங் சொன்ன மாதிரி சீக்கிரமாக வரல, அவர் சொன்ன டயத்துக்கு வரல. 12 to 2:30 எக்ஸாம் டைம் மாதிரி கொடுத்தா எப்படிங்க பேச முடியும்? இது வந்து ஷார்ட் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான டைம். அப்படி பார்க்கணும், ஸ்டாலினுக்கு ஷார்ட் டைம் கொடுக்கணும், இந்த பக்கம் எடப்பாடி ஷார்ட் டைம் கொடுக்கணும். யாருக்குமே கொடுக்குற மாதிரி தெரியல. அவங்க பாட்டு மைக்கு கொடுத்து இஷ்டத்துக்கு காது கிளிய பேசுகிறாங்க. ஒன்றுமே இருக்காது. டிஎம்கே ஏடிஎம்கே தலைவர் பேசுறது ஒன்றுமே இருக்காது. சத்தியமாக ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் எதுவுமே இருக்காது. எல்லாம் குப்பை நியூஸ் தான் பேசினா இருப்பார். திருப்பி 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 அதே தான் பேசுவார். இவராச்சும் கொஞ்சம் புதுமையாக பேசுகிறார். நான் செய்கிறேன், வரேன், செய்கிறேன்னு சொல்லி. பட் காரைக்குடியில் மக்களே எதிர்பார்த்தாங்க, டிவிகே தலைவர் நம்ம விஜய் பேசுவார்னு எதிர்பார்த்தோம். ஒன்றும் பேசலை. ஸோ எனிவே நோ ப்ராப்ளம். அடுத்து கடலூர் மீட்டிங் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து மீட்டிங். ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 23 தேதி நெருங்கிடுச்சு. நீங்கள் 10 தேதி ஆச்சு. இடையில ஒரு 10 நாள் தான் இருக்குது. 3 நாள் விட்டுருங்க. இடையில ஒரு 10 நாள் தான் இருக்குது. 10ன்றது ஒரு 8-9 நாள் தான் இருக்குது. 8-9 நாளில் எத்தனை தொகுதியை கவர் பண்ணுவாருன்னு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. ஸோ மக்களே சிந்திச்சு விஜய் சொன்ன மாதிரி ஓட் ஃபார் சிந்திங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டளிங்க. ஸோ மக்களே சிந்திச்சு செயல்படுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மக்கள் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விஜயை சிஎம் ஆக்குங்க. நம்ம அவருக்கு நல்லது பண்ணால் அவர் திருப்பி நமக்கு நல்லது பண்ணுவார். ஸோ அதே மக்களே என்னோட நியூஸ் சேனலுக்கும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்குங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓட் ஃபார் டிவிக்கு. நன்றி மக்களே.